உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, அவனை வேலங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏன்பா வந்தது வராதுமா ஏன் இப்படி பண்ற? முதல்ல இங்க இருந்து போ. அக்கா, நான் இங்க இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டேன். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா டென்ஷன் ஆகாம இருங்க. புரியுதா? சரிடா, நீ ஏன் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடு. இப்ப இங்க இருந்து முதல்ல போ. சொல்றேல்ல, போ. ரத்னம், நீ ஒண்ணு கவலைப்படாத. அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான், நான் பாத்துக்கிறேன். என்ன ரத்னம், என்ன இதுக்கு தனியா வர சொன்ன? அக்கா, இப்ப எதுக்கு அவன் இங்க வந்திருக்கான்? அவனதான் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன்பா, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வீட்ல நடக்கிற முதல் விசேஷம். இதுக்கு கூட அவனை கூப்பிடாம இருந்தா நல்லவா இருக்கும். அப்படின்னா நீதான் அவனை கூப்பிட்டிருக்கியா? ஏன்கா இப்படி பண்ற? அவன் வந்தாலே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் போவான். அதனாலதான் நான் அவனை கிட்டேயே சேர்க்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு அவனை வர சொன்ன? இங்க பாரு ரத்னம், நான் ஒண்ணு அவனை சும்மா வர சொல்லல. எல்லாம் காரணமா தான் கூப்பிட்டிருக்கேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அவன் நமக்கு தேவை. அக்கா, அவன் பண்ற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் நாம மீடியா முன்னாடி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு அவனை இப்பவே அனுப்பி வச்சிரு. இந்த கல்யாணத்தை நாமளே நடத்திக்கலாம். அவன் போலீஸ் இல்லக்கா, பொறுக்கு. ரத்னம், அவசரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. ஏற்கனவே வள்ளிக்கு நிச்சயம் பண்ண போனப்போ பஸ்ல பாம்பு வச்சாங்க. அதுக்கப்புறம் வீட்ல கல்யாணத்தை நடத்தலான்னு ஏற்பாடு பண்ணப்போ ஜானகி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் லிங்கத்தை வர வச்சிருக்கேன். என்னக்கா நீ வேற, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. வாப்பா லிங்கோ, வா வா. என்னக்கா, அண்ணன் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கார் போல. அண்ணா, நான் உன் கூட இருந்தா உன் பதவிக்கு சிக்கல் வரும் தான் விலகியா இருந்தேன். அதுக்காக வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும் போது கூட எப்படி வராம இருக்க முடியும்? அதான் அக்கா சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னக்கா? இங்க பாரு லிங்கம், உன்னோட அணுகுமுறை, நடவடிக்கை இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. என்னோட அரசியல் வாழ்க்கைக்கும் ஒத்து வராது. நீ வேணும்னா என்கவுண்டர் பண்ணிட்டு என்கொயரியில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நான் அப்படி இல்லை. டெய்லியும் மக்களை சந்திக்கணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும்பா. அதனாலதான் சொல்றேன், உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு. அண்ணா, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க? நான் வந்தது வள்ளி பாப்பா கல்யாணத்துக்காக மட்டும்தான். அந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அச்சதைய போட்டு ஒரு வாழ்த்த சொல்லிட்டு போட்டோவை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்.
யாராவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னன்னு என்ன பத்தி தெரியும்ல? அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை நான் சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீ தலையிடாம இரு. அப்படியெல்லாம் முடியாதுண்ணே. ஏதாவது பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிப்பேன். பிரச்சனை பண்ணவன சுட்டு தள்ளிட்டு புல்லட்ட கணக்காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். பாத்தியாக்கா, பாத்தியா என்ன சொல்றான்னு பாத்தியா? இதுக்குதான் இவனை ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டேன். இங்க பாரு, உன்னால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டேன். அக்கா, இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. அண்ணா போன நல்லா ரெஸ்ட் எடுன. பிரச்சனை எவனாவது பண்ணட்டும், அவனை நான் பாத்துக்கிறேன். என்னக்கா? லிங்கம், உன்னை பார்த்ததும் அத்தனை பேரும் பயந்தது பெரிய விஷயம் இல்ல. ரத்தனம் பயந்தான் பாரு, அதுதான் நமக்கு வேணும். அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ டென்ஷன் ஆகாத. லிங்கம், அக்கா, சொல்லுக்கா. அந்த வேலை இப்ப வரைக்கும் என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியல. நீதான் கொஞ்சம் கவனமா இருந்து ரஞ்சித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அக்கா, அவெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. இப்போ நினைச்சா கூட அவனை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஒண்ணு, அண்ணனை சமாளிக்கணும்னு சொல்லிதான் பொறுமையா இருக்க. அவ மட்டும் நாளைக்கு ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் அண்ணனுக்காக கூட பார்க்க மாட்டேன். இத பாருடா, பிரச்சனை இந்த வேலை மட்டும் இல்ல, அந்த ஜானகியும் சப்போர்ட்டா இருக்கா. அதுதான் இப்ப பிரச்சனையே. இவங்க 2 பேரையும் சமாளிச்சாதான் ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்கும். என்னக்கா சொல்ற? அந்த ஜானகி திரும்ப வந்துட்டாளா? நாம கொடுத்த டார்ச்சர்லாம் அவன் மறந்துட்டாளா என்ன? ஆமாண்டா, அவளுக்கு பழைய பயம் கொஞ்சம் கூட இல்ல. சிஎம் முன்னாடி நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தினதே அவதான். இன்னைக்கு கூட இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு எனக்கே சவால் விட்டுட்டு போயிருக்கா. அவளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா? அவ வரட்டும் நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு அவளை அனுப்பிடுறேன். மாமா, மாப்ள, அம்மா யாரோ இறக்க போறதா சொன்னாங்க. ஆனா இவ்ளோ மாசம் ஒரு மாமா இறக்க போறாங்கன்ட்டு சொல்லவே இல்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மாமா. வந்ததும் கழுத்தை பிடிச்சிட்டு தள்ளி விட்டீங்க பாத்தீங்களா? மாஸ் மாமா. மாப்ள, இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு, நீ வெயிட் பண்ணி பாரு. I'm waiting மாமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.